அவருடைய தழும்புகளால். இப்ப இயேசுநாதர் ஒரு செக்குல எழுதி சைன் பண்ணிட்டாரு. என்னன்னு சொல்லி, என் தழும்புகளால் நீங்கள், செக்குல எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இப்ப அதான் நான் சொன்னேன் இல்லையா, 1,00,000 ரூபாய் எழுதி செக்குல உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்க இதை போய் பேங்க்ல கொடுத்துருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு கொடுத்துருவாங்க? கேஷா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த செக்கை வாங்கி முட்டி போட்டு உட்காந்துன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறான்னு வச்சுக்கோங்களேன். வந்து கேட்கறான் ஒருத்தன், என்னப்பா இவ்வளவு அழுகுற, என்ன விஷயம், காலையில இருந்து அழுதுட்டு இருக்கியா? பசியா இருக்குது, காசு இல்ல, துட்டு இல்ல இப்படின்னு. என்ன கையில வச்சிருக்குன்னு பண்ணையான்னு பார்த்தா என்னவா இருக்குது? 1,00,000 ரூபாய் இருக்குது இதுல. அப்பதான் தலையை தள்ளி அடிச்சுட்டு சொன்னாராம், போய் இதை பேங்க்ல கொடுத்து செய்ய வேண்டியதை செஞ்சேன்னா என்ன கொடுத்துருவான்? காசு கொடுத்துருவான். ஒரு பிரியாணி இல்ல, 1000 பிரியாணி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு. இப்ப செக்கு என்கிற சுகத்தை தேவன் எழுதி, இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு பைபிள்ல எழுதி செக்க கையில் கொடுத்துட்டாரு நோயாளிங்க கையில. இப்ப நோயாளிங்க உட்காந்து எல்லா பாஸ்டர்களுக்கும் என்ன எழுதிட்டு இருக்கிறாங்க? ஐயா, என்னுடைய வியாதிக்காக ஊக்கமா என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், செபித்துக் கொள்ளுங்கள். அப்புறமா இன்னொன்னு, சிஸ்டர் மறந்துடாதீங்க ஜெப குறிப்பு கொடுக்குறேன். அப்புறமா பாருங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த 15 பைசா போஸ்ட் கார்டு கட்டு வாங்கி வீட்டுல வச்சுப்பாங்க. அந்த ஐயாவுக்கு எழுதுறேன், இந்த ஐயாவுக்கு எழுதுறேன், எல்லாம் எழுதி எழுதி அங்கங்க போட்டிருக்குது. ஆனால் செக்கை கையில வைத்து கொண்டு எல்லா ஐயா கிட்டையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த செக்கில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் சொல்லுவோமா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இந்த சுகம் வார்த்தையில் இருக்கிறது. இதை எப்படி சுகமாய் மாற்றுவது? காது, மனது, வாய். இது மூன்றும் தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி செக்கை எடுத்துன்னு போய் பேங்க்ல போய் பார்க்க வேண்டிய ஆளுகிட்ட பாத்தியனா கொடுக்க வேண்டியதை கொடுப்பாங்க, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வந்துருவோம். அது போல சுகத்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கேட்கணும். காது கேட்டு உள்ள போய் பாருங்க, அந்த பாவம் என்கிறது சாகணும், நீதி என்கிற வார்த்தை பிழைக்கணும். பாருங்க, இப்ப சொல்றாரு, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். சுகமானீர்கள் செக்க வச்சுட்டு இந்த டாக்டரை பாக்குறது, அந்த டாக்டரை பாக்குறது, அந்த மருத்துவரை பாக்குறது, என்னவே கேட்பாங்க, இதெல்லாம் ஆகுது. நான் தான் சொல்றது, ஹாஸ்பிட்டலுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. நான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை போல ஒரு மருத்துவர் யாருமே இல்லை, அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்துவோம். அப்ப இந்த செக்கெல்லாம் டெய்லி பாக்குறீங்களா? யாராவது சுகத்துக்கு என்ன எழுதி வச்சிருக்காங்க? வார்த்தை. அது சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள்ல 30 லட்சம் பேர் இருந்தாங்களாம். அந்த 30 லட்சம் ஜனங்களில் அவர் எழுதுறாரு, என் தேசத்தில் மலடுகள் இருந்ததில்லை. 30 லட்சம் பேர்ல ஒரு பொம்பளை பிள்ளை கூட பாருங்க புள்ள பெறாம இருந்ததே இல்லையா. ஏன்னு தெரியுமா? அவங்க செக்க வச்சுட்டு, இஸ்ரவேல் நாடு மையமான நாடு, என் தேவன் எங்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். செக் என்கிற வார்த்தை எடுத்து கையில எழுதி கொடுத்திருக்கிறாரு. காலத்துக்கு முன்னாடி நான் சாக மாட்டேன், என் வயது திரும்ப பால வயதாய் மாறும்.